என்னை வழிபடுத்துகின்ற சொற்களோடு நான் பயணம் செய்கிறேன் குழந்தைகளே. நீங்கள் கவனமாக இருங்கள். கவனத்தை சிதறடிக்க அனுமதிக்காதீர்கள். உதாரணத்துக்கு சொல்லுகிறேன், கவனம் யார் மீது வைக்கிறீர்கள்? முக்கியமா இந்த நேரத்துல உங்களுக்கு செகண்ட் இயர், தேர்ட் இயர், ஃபைனல் இயர்ல இருந்து கிடைக்கலாம், இல்ல ஏதோ உங்க பக்கத்திலே உட்கார்ந்து கிடைக்கலாம், இல்ல டீச்சர்ஸ்ல இருந்தோ யாரும் கிடைக்கலாம். யாரை பின்பற்றுகிறோம் என்பதிலே கவனம். டைம் போயிடுச்சுன்னா மறுபடியும் you cannot catch the time. எனக்கு தெரிஞ்சு டெத் போல்னு ஒண்ணு இருக்கு. டெத் போல்னா என்ன தெரியுமா? எறும்புகள் ரவுண்ட் அடிச்சுக்கிட்டே இருக்கிறத பார்த்திருக்கிறியா? பூச்செடி ரவுண்ட் அடிச்சுக்கிட்டே இருக்கும். ஒரு ரவுண்ட் இருக்கும். அதுக்கு நீ எங்கன்னு புள்ளி பார்த்தனா அது எங்கேயும் ஒரு இடத்துல இறங்காது. வெறும் ரவுண்ட் மட்டுமே படிச்சிட்டு இருக்கும். அதை பற்றிய ஒரு ஆய்வு வந்திருக்கு. அந்த ஆய்வு என்ன சொல்லுது தெரியுமா? All these ants are in the death pole. அப்படின்னா என்னன்னு கேட்டா, லைனா போதா எறும்பு, ஒண்ணுக்கு பின்னால ஒண்ணு போதா. ஒரு எறும்பு பின்னால ஒரு சின்ன ஒரு கெமிக்கல் வாசனைய விட்டுட்டு போகும். அந்த வாசனையை பிடிச்சிட்டு தான் அடுத்த எறும்பு போய்கிட்டே இருக்கும். அதுல ஒரு எறும்பு மட்டும் என்ன பண்ணும்? அந்த வாசனையை பிடிக்காம அந்த லைன்ல இருந்து தனியா போகும். அந்த லைன்ல இருந்து தனியா போகுதுல்ல, அது எங்க போகுதுன்னு அதுக்கே தெரியாது. பல எறும்புகள் என்ன பண்ணும்? இது போகுதுல, இதுக்கு பின்னாலேயே போகும். இந்த எறும்பு என்ன பண்ணும்? போய் ஒரு இடத்துல சுத்த ஆரம்பிக்கும். எல்லா எறும்பும் சுத்த ஆரம்பிக்கும். அந்த 200, 300, 1000, 2000 எறும்பு பசியுடன் போகிற இடம் இல்லாமல் செத்து போகும். சட்டன ஒருத்தங்களுக்கு பின்னால போயிடாத. நின்னு யோசி, இதுதானே என்னுடைய பாதை, இது ஏன் இப்படி போகுது? அதனால தான் இப்படியே பார்த்துட்டு போக கூடாது, கொஞ்சம் இப்படி பார்க்கணும், இப்படியே இருக்க கூடாது, கொஞ்சம் இப்படி இருக்கணும். கவனத்தோடு இருங்கள் குழந்தைகள். ஸ்டே அவே ஃப்ரம் டிஸ்ட்ராக்ஷன். நான் திரும்பவும் சொல்லுகிறேன், டிஸ்ட்ராக்ஷன் கிட்ட மட்டும் நீங்க சிக்கிக் கொள்ளாதீர்கள். கவனச்சிதறல். எது நடந்தாலும் ஸ்டே அலர்ட் வித் யுவர் கோல். பாஸ் பண்ணணும், பி டிகிரியை கிளியர் பண்ணணும், லாங்குவேஜ்ல நல்ல ஆளுமையோட இருக்கணும், சப்ஜெக்ட் நாலேஜ் இருக்கணும். நான் இன்னைக்கு சொல்றேன், 1 லெட்டர் 2 லெட்டர் இல்ல, காலேஜ் விட்டு வெளியே போகுது மினிமம் 10 கால் லெட்டர் வச்சுக்கிட்டு எந்த கம்பெனிக்கு போகணும் நீ முடிவு பண்ணணும். உன்னை யாரும் வந்து நீ இந்த கம்பெனிக்கு வான்னு முடிவு பண்ணக்கூடாது. நான் என் மீட்டிங் அப்படிதான் முடிவு பண்றேன். நான் இங்க போவேன், இங்க போக மாட்டேன்னு நான் தான் முடிவு பண்றேன். நீங்கள் முடிவு செய்யுங்கள்.